ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று வந்து புரட்டாசி அமாவாசையில் மகாலய அமாவாசை, அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்குற நாள். அதனால் காலையில் எப்பயும் போல் எந்திரிச்சு வேலையெல்லாம் துவங்கியாச்சுங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. வீடெல்லாம் அலசி விட்டாச்சு. அமாவாசைக்கு வீடை எப்பயுமே அலசி விட்டால் நம்ம வந்து இலை போட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று திதி கொடுக்குற நாள் வேறு. நம்ம பெற்றவங்களுக்கு செய்கிற காரியம் அது ஒன்று செய்யணும்ல கண்டிப்பாக. அதனால் காலையில் எழுந்திரிச்சி நல்லா வீடெல்லாம் நல்லா சுத்தமாக துடைச்சி விட்டுட்டு, அப்படியே எங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் போய் பக்கத்து ஊரில் போய் இறந்தவங்களுக்கு விளக்கு போட்டு வருவாங்க. திதி திதி கொடுக்க அங்கே போக முடியாதுல்ல, அதனால் இங்கே போய் விளக்கு போட்டு வருவாங்க. மோச்ச விளக்குன்னு சொல்லி போட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து எப்பயும் போல் விரதம் விடுவாங்க, இலை போட்டு விரதம் விடுவாங்க. அதுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்காரு பையன் 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. என்னால் போக முடியல. அதனால் வீட்டு வேலையை மட்டும் பார்ப்பேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு எப்பயும் போல் சாதம் வச்சுட்டேன், சாம்பார் வச்சாச்சு. சரி 2 வகை வெஞ்சனம் வைப்போம்னு சொல்லிட்டு கோஸு பருப்பு போட்டு கோஸ் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வெஞ்சனம் வச்சாச்சு. அப்பளம் பொரிச்சிருக்கேன், பருப்பு பாயாசம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு சாப்பாடு ஓடுவேங்கிறதுக்காக திருப்பி இன்னொரு பாத்திரத்தை அவங்களுக்கும் தனியாகவும் சாப்பாடை கேட்கு. இது வந்து எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரோட அம்மா. என் மாமியார் இறந்ததுக்கப்புறம் தான் என் 2வது பையன் பிறந்தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.